உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் சக்தியை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று ஒரு மாபெரும் யோகி, ஒரு தத்துவ ஞானி, இந்தியாவின் பெருமையை உலகுக்கு எடுத்துச் சொன்ன மகாத்மா சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 13 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையே மாற்றும். தயாரா? உள் சக்தி, இன்னர் ஸ்ட்ரெங்க். எழுந்து நில், நின்று நில். நீ இலக்கை அடையும் வரை நிற்காதே. விவேகானந்தர் சொன்னார், வெற்றி என்பது ஒரு கனவல்ல, அது உங்கள் உறுதியின் பிரதிபலிப்பு. உங்களுக்குள் எத்தனை சக்தி இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது. நீங்கள் நினைப்பதை விட 1000 மடங்கு வலிமையானவர்கள் நீங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய மதம், உலகத்திலேயே மிகப்பெரிய புத்தகம், அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. வெளியில் எதையும் தேட வேண்டாம், உங்களுக்குள் பாருங்கள். அங்கே பிரபஞ்சத்தின் எல்லா ரகசியங்களும் மறைந்திருக்கின்றன. நீங்கள் நினைப்பதை நீங்களே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள். உங்கள் எண்ணங்களே உங்கள் எதிர்காலம். நேர்மறையாக சிந்தியுங்கள், வலிமையாக சிந்தியுங்கள், வெற்றியை சிந்தியுங்கள். இன்றே, இந்த நொடியிலேயே உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள். அச்சமின்மை, பி ஃபியர்லெஸ். பலவீனத்திற்கான காரணம் பயம். உலகின் எல்லா துன்பங்களுக்கும் பயமே காரணம். பயம் உங்களை கட்டுப்படுத்துகிறது. பயம் உங்கள் கனவுகளை கொல்கிறது. பயம் உங்களை சிறிதாக்குகிறது. ஆனால் பயப்படாதே, வலிமையாக இரு. உலகம் உன்னை நசுக்க வரும்போது நீ எழுந்து நிற்க வேண்டும். விவேகானந்தர் சொல்கிறார், பயம் என்பது ஒரு மாயை, அது உண்மையல்ல. உங்கள் மனதில் நீங்களே உருவாக்கும் ஒரு நிழல். உலகம் முழுவதும் உன்னை எதிர்த்தாலும் நீ உன் கொள்கையில் உறுதியாக நில். தனித்து நிற்க துணிவு வேண்டும். எல்லோரும் இடதுபுறம் போனால் நீ வலதுபுறம் செல்ல தயாராக இரு. உன் நம்பிக்கை சொல்லும் பாதையில். எந்த ஒரு பெரிய காரியமும் பயத்தால் சாதிக்க முடியாது, நம்பிக்கையால் மட்டுமே சாதிக்க முடியும். இன்றே உங்கள் பயங்களை எதிர்கொள்ளுங்கள். அவற்றை நேருக்கு நேர் பாருங்கள். அவை சிரித்து போவதை பார்ப்பீர்கள். செயல், டேக் ஆக்ஷன். எழுந்து விழித்துக்கொள். இலக்கை அடையும் வரை நிற்காதே. கனவு காண்பது போதாது, திட்டமிடுவது போதாது, செயல்படுங்கள். இன்றே, இந்த நொடியே ஒரு யோசனையை எடுங்கள். அந்த யோசனையை உங்கள் வாழ்க்கையாக்குங்கள். அதை பற்றியே சிந்தியுங்கள். அதையே கனவு காணுங்கள். அந்த யோசனையுடனே வாழுங்கள். வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு குறிக்கோளில் முழு கவனம், முழு ஆற்றல், முழு அர்ப்பணிப்பு. உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. வேறு எந்த வழியும் இல்லை. சுருக்கு வழிகள் இல்லை, மாயாஜாலம் இல்லை. கடினமான உழைப்பு மட்டுமே வெற்றிக்கான வழி. முழு பிரபஞ்சத்தின் சக்தியும் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் வெறும் கண்களை மூடி காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் ஆற்றலை பயன்படுத்துங்கள். செயல்படுங்கள். குணம், கேரக்டர் குணம் என்பது மனிதனின் உண்மையான செல்வம். மற்றவை அனைத்தும் அழிந்து போகும். பணம் வரும் போகும், புகழ் மாறும். ஆனால் உங்கள் குணம் அதுதான் என்றும் உங்களுடன் இருக்கும். உண்மையை பேசுங்கள். பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள். உண்மையாக இருங்கள், நேர்மையாக இருங்கள். உலகம் மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் மனசாட்சி உங்களை மதிக்கும். மிருகத்தை துறந்து தெய்வத்தை அடைய முயல். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் 2 சக்திகள் போராடுகின்றன. தாழ்ந்த ஆசைகளும் உயர்ந்த இலக்குகளும். எதை தேர்வு செய்கிறீர்கள்? சேவையே வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். மற்றவர்களுக்கு உதவுவதில் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் மட்டும் மேலே வருவதல்ல, உங்களுடன் இன்னும் பலரை மேலே கொண்டு வருவது. நம்பிக்கை, பிலீவ் இன் யோர் செல்ஃப். உலகம் உன்னை தாழ்த்த முயற்சிக்கும் இடத்தில் உன்னை நீயே உயர்த்திக்கொள். யாரும் உங்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் உங்களை நம்பினால் போதும். உன்னை நம்பு. உன்னிடம் எல்லா சக்தியும் இருக்கிறது என்று நம்பு. சுய நம்பிக்கைதான் வெற்றியின் முதல் படி. நீங்கள் உங்களை நம்பாவிட்டால் உலகம் ஏன் நம்ப வேண்டும்? கல்வி என்பது மனிதனுக்குள் இருக்கும் பூரணத்தை வெளிப்படுத்துவது.
நீங்கள் ஏற்கனவே பூரணமானவர்கள். அதை வெளிப்படுத்த மட்டுமே பயிற்சி தேவை. உன் எண்ணங்களை கவனி, அவை வார்த்தைகளாகும். உன் வார்த்தைகளை கவனி, அவை செயல்களாகும். உன் செயல்களை கவனி, அவை பழக்கங்களாகும். உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்களில் தொடங்குகிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல வாழ்க்கை. விடாமுயற்சி. நெவர் கிவ் அப். எழுந்து வா. இன்னும் நீண்ட பாதை உனக்கு முன் இருக்கிறது. நீ படுத்துக்கொள்ள நேரமில்லை. சோர்வு அடைகிறீர்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் செல்லுங்கள். வெற்றி மிக அருகில் இருக்கலாம். தோல்விகள் உன்னை வலுவாக்கும். வலிகள் உன்னை வளர்க்கும். சோதனைகள் உன்னை தயார்படுத்தும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு வலியும் ஒரு பயிற்சி. நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். உன்னால் முடியும் என்று நம்பினால் உன்னால் முடியும். உன்னால் முடியாது என்று நினைத்தால் உன்னால் முடியாது. இரண்டும் சரிதான். எனவே நான் முடியும் என்று சொல்லுங்கள். நான் செய்வேன் என்று சொல்லுங்கள். நான் வெல்வேன் என்று சொல்லுங்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உலகம் உன் காலடியில் விழும், நீ மட்டும் எழுந்து நின்றால். இன்றே எழுந்திருங்கள். இன்றே செயல்படுங்கள். இன்றே உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். விவேகானந்தரின் வார்த்தைகள் உங்களுக்குள் தீயை மூட்டட்டும். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். உங்கள் இலக்குகள் அடையப்படட்டும். எழுந்து நில். உலகம் உன்னை காத்திருக்கிறது.